ஹால்ல நம்ம மயிலிறகு வைக்கும்போது, நம்ம வீட்டுக்கு வரவங்க சரி, இல்ல நம்மளும் சரி, நம்ம வீட்ல இருக்கும்போது ஹால்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி அப்படியே பஞ்சாவும் நீங்க அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5, 6 பீஸ் இப்போ நெறைய பேரு ஒரு சில யூடியூப் சேனல்ல சொல்லி கேள்விப்படுறேன். சனி தோஷம் இருக்கா? ராககேது தோஷம் இருக்கா? 5 பீஸ சிகப்பு நூல்ல கட்டுங்க, கருப்பு நூல்ல கட்டுங்க, பச்சை நூல்ல கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க நூலுல தான் கட்டணும், கயிறுல தான் கட்டணும், ரப்பர் பேண்ட் தான் போடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்க மொத்தமா இப்படி கட்டி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியே கூட நீங்க வச்சுக்கலாம். கட்டி தான் வைக்கணும்லாம் கிடையாதுங்க. சரி வாங்க, எதுக்காக நம்ம லிவிங் ஏரியாவில் அதாவது ஹாலில் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போதும் சரி, நம்ம வீட்டுக்கு புதுசாக வரவங்க வந்து இந்த மயிலிறகை பார்க்கும்போதும் சரி, நமக்கு எப்பேற்பட்ட திருஷ்டி இருந்தாலும் அது எல்லாமே போயே போயிடும்னு சொல்லுவாங்க. கூடவே தப்பான எண்ணத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வந்தால் கூட, அதாவது நம்ம வீட்டுக்கு நல்ல எண்ணங்களோட வரவங்களும் இருக்காங்க. என்னடா இப்படிலாம் இவங்க சக்ஸஸ் ஆயிட்டாங்களே அப்படின்னு நம்ம மேலே பொறாம குணத்தோட வரவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா? நம்ம மேலே பொறாம குணத்தோட வரவங்க கூட இந்த மயிலிறகை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட அந்த எண்ணங்கள் எல்லாமே போயே போயிடும். நம்ம வந்து இந்த இறகை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் கொடுக்கும். கூடவே வந்துட்டு நமக்கு ஒரு மன நிறைவு கொடுக்கும். நம்ம அதுக்காக தான் நம்மளோட ஹாலில் வைக்கிறது. அடுத்தது பூஜை ரூம்ல வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பூஜை ரூம்ல வைக்கிறதுனால மயிலிறகுக்கு அப்படி என்ன நன்மைகள் அப்படின்னு நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. அடுத்த வீடியோல இல்லை, இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். மயிலிறகை நம்ம பூஜை அறையில வைக்கும்போது தெய்வ ஆகாஷ்னு அருள் ஈற்று கொடுக்கக்கூடிய பொருள்கள் நிறையவே இருக்கு. அதுல மயிலிறகும் ஒண்ணுதான். சுவாமிக்கு பிடித்தமான பொருட்கள் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செய்யும் போது அவருடைய வாகனம் அல்லவா, மயூர பிரியனுடைய வாகனம் அல்லவா, அதனால தாராளமா நம்ம சுவாமி படத்துக்கு பின்னாடியோ இல்ல சுவாமி படத்துலயோ பூஜை அறை என்ட்ரன்ஸ்குள்ளேயோ இல்ல பூஜை அறைக்கு வெளியிலயோ எங்க ஆச்சுனாலும் நீங்க வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏன் அம்மாச்சி தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேங்க. நான் அனுபவ ரீதியா அடைஞ்ச நன்மைகள் எல்லாத்தையுமே உங்களோட இந்த வீடியோல நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த அடுத்தடுத்து பார்த்த இந்த நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ்ல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏன் அம்மாச்சி தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை அனுபவ ரீதியா நான் உணர்ந்த விஷயத்த இந்த மாதிரி உங்களோட வீடியோல நான் பகிர்ந்துக்கிட்டேன். நீங்களும் அதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நான் உணர்ந்த அனைத்து விதமான நன்மைகளும் நீங்களும் உணர்வீங்க. தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள யாராவது நம்ம பேஜை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது ஒரு விஷயம், நாங்க எங்க இருக்கோம்? நாங்க பழனியில தாங்க இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா பழனி ஆண்டவருடைய காலடியில தான் இருக்கும். பழனிமலை கிரிவீதியில ரோப்கார் ஜங்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்க ரோப்கார் ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா? பழனிமலைக்கு கீழே ரோப்கார் ஜங்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்கிறது தான்